11th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. இல்லை மூவேந்தர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர், அதாவது குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஷின், சத்தியபுத்திரர் அப்படின்னா அதியமான் என்பது சங்ககால பாடல்களில் இடம்பெறும் வேலியரை குறிப்பதாகும். ஓகேவா? அப்போது சத்தியபுத்திரர் அப்படின்னா அசோகர் கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்க. அசோகர் கல்வெட்டில் சத்தியபுத்திரா அப்படின்றது யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர, சோழ, பாண்டியர், அதியமான் கொடுத்துருந்தாங்க. அதில் அதியமான் என்பது கரெக்ட். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு சேரர்களை பற்றி பார்ப்போம். சேரர்களுடைய தலைநகர் உறையூர் அப்படின்னு தெரியும். அவங்களுடைய துறைமுகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புகார். அவங்களுடைய சின்னம் அப்படின்றது வந்து புலி அப்படின்றது தெரியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்துமா கடலின் பல பகுதிகளை சேர்ந்த வணிகர்களை தன்பால் ஈர்த்தது. அப்போது இந்துமா கடல் அப்படின்றது எந்த வணிகம், யாருடைய வணிகத்தை ஈர்த்தது அப்படின்னு கேட்பாங்க, சோழர்கள். ஓகேவா? அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கரிகாலன் ஆட்சியின் போது தான் இங்கு நடைபெற்ற ஆரவாரமான வணிக நடவடிக்கைகளை பட்டினப்பாளையில் எழுதியிருப்பார். பட்டினப்பாளையின் ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேவா? கரிகாலனுடைய தந்தையார் யாருன்னா இளஞ்சென்னி. ஓகேவா? அவருடைய மகன் தான் கரிகாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிகாலனுடைய போர் என்ன போர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வெண்ணிப்போர். வெண்ணிப்போரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களையும் வேலைக்குழு தலைவர்களையும் 11 வேலைக்குழு தலைவர்களையும் வெற்றி கொண்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் காட்டை வெட்டி நாடாக்கியதற்கும், குளம் வெட்டி வளர பெருக்கியதற்கும், காவிரியில் அணை கட்டி வாய்க்கால்கள் வெட்டி நீர்ப்பாசன வசதிகள் ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் வேளாண்மை வளர செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் யார் அப்படின்னா பெருநற்கிள்ளி. இவர் வந்து பார்த்திங்கன்னா வேத வேள்விகளுக்கான ராஜசூய யாகத்தை நடத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கரிகாலனுடைய இந்த மறைவத்தை தொடர்ந்து இதில் நிறைய வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து வாரிசுரிமை தொடர்பான மோதல்கள் ஏற்பட்டு அதனால் வந்து சோழ அரசு வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவா?